ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய் பேஷன் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப டேஸ்டியான எம்மியான செட்டிநாட் சிக்கன் கிரேவி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த கிரேவி நீங்கள் செஞ்சிங்கன்னா திருப்பி செய்வீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செட்டிநாட் சிக்கன் கிரேவிக்கு நான் சிக்கன் ஒரு 3/4 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு 4 டைம்ஸ். அதுக்கப்புறம் ஒரு 3 வெங்காயம், அதுக்கப்புறம் 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு மசாலாவை நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா, எல்லாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் மிளகு, அதுக்கப்புறம் சோம்பு, தனியா, காஞ்ச மிளகா. இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நம்மளுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு. இது வெறும் கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல படபடன்னு பொரியணும், நல்ல மணமாக இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாவும் போட்டுக்கணும். திருப்பி சொல்கிறோம், எல்லாம் ஒரு ஸ்பூன் தனியா, சீரகம், மிளகு, அதுக்கப்புறம் சோம்பு, வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்க போகிறோம். இப்போ இதை தாளிக்க அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு நம்ம ஹோல் கரம் மசாலா எப்பவுமே நம்ம சிக்கன் கிரேவிக்கு ஆட் பண்ணுறது தான், அதை போட்டுக்கோங்க. கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, கல்பாசி, அதுக்கப்புறம் அன்னாசி மொக்கு, என்னென்ன இருக்கோ ஹோல் கரம் மசாலா அதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வரமிளகாய் நான் கிள்ளி போட்டுக்கிறேன். நம்ம செட்டிநாட் சிக்கன் ஸ்பெஷலுக்கு வரமிளகா தான் ஃபேமஸ். அதனால் சும்மா தாளிக்கிறதுக்கு 2 வரமிளகா நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. இதுவும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கோங்க, நல்ல மணமாக இருக்கும். இதுவும் நல்லா ஃபைனாக சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருந்த தக்காளியும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கூட கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. எந்த ஒரு கிரேவியாக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டே கொத்தமல்லி போட்டு வதக்கும் போது உங்களுக்கு நல்ல தனி டேஸ்ட் வரும். நம்ம ஃபைனலாக கார்னிஷ் தனியாக பண்ணுவோம். ஆனால் நம்ம கிரேவி இந்த தக்காளி தொக்கு பண்ணும்போது கொஞ்சம் கொத்தமல்லியும் நீங்கள் போட்டு பண்ணி பாருங்கள். அது ஒரு டிஃப்ரெண்ட் மணமாக இருக்கும். வதங்கும் போது உங்களுக்கு அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போது கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு நான் இந்த சிக்கனை நல்லா அலம்பின சிக்கனை நான் போட்டுக்கிட்டேன். ஒரு 5 நிமிஷம் இந்த தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் இந்த சிக்கன் கூட நல்லா பிளெண்ட் ஆகணும். கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள், உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிட்டோன்னு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ண அந்த பொடியை நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி யார் வேணால் பண்ணலாம். கொஞ்சம் 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் விட்டுக்கோங்க, நிறைய விட்டுறாதீங்க. இப்போ இந்த சிக்கன் ஒரு 20 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் அப்புறம் சூப்பராக குக் ஆகிடும். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ சிக்கன் குக் ஆனதுக்கு என்னென்னா இது ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ இந்த கிரேவி உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு நல்லா கார்னிஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த கிரேவி ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சப்பாத்தி, அதுக்கப்புறம் தோசை, ஃபுல்கா, நான் கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த செட்டிநாட் சிக்கன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதோட நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டீங்க, திருப்பி இதே மெத்தட் தான் நீங்கள் பண்ணுவீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.